ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல, நான் வந்து ஒரு வாடகைக்கு வாங்கி இந்த மிஷினை பயன்படுத்தலாமா, வீட்லேயே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து வெல்டிங் பண்ணி நிறைய நண்பர்கள் சம்பாதிக்கலாமே ஈஸியாக நினைக்கிறீங்க. ஆமாங்க, அதாவது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மிஷின் இருந்தாலும் சரி, ஒரு கட்டிங் மிஷின் இதான் நம்மளோட முதல். மீதி வந்து இதுலேயே வந்து சம்பாதிக்கிறது வந்து ரைட் ஆங்கிள், டேப்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் காட்டில் இந்த பிக்சரில் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இருந்தால் நீங்களும் ஒரு ஷெட்டு வேலை, கிரில் ஒர்க்லாம் பார்த்து கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் 100%. அதுவே இந்த வெல்டிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கஷ்டப்படணுங்க. எல்லா வெல்டர்ஸுக்குமே தெரியும். அதாவது பிகினர்ஸாக இருந்து வெல்ட் ஆகிற வரையும் கஷ்டம்தான். வெல்டர் ஆகிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. பக்கத்தில் இருக்க நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுறீங்க, எப்படி ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னா, ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாங்க. வெல்டிங்க்குன்னு போனால் நம்ம கற்றுத்தர மாட்டாங்க எந்த ஒர்க் ஷாப்லேயும். இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களே போதும். ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன லேபராகவே வேலை செய்யுங்க. அவங்க செய்கிற அதாவது வெல்டிங், அதாவது கிரில் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அதிகமாக வெல்டிங் ஒர்க் தான் நடக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணலாம். அப்படியே அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு நீங்கள் அப்பப்போ வெல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக டேக்காக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கே கை உட்காந்துருங்க. அப்புறமேலுக்கு ரன் எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஷெட் ஒர்க்லாம் கொஞ்சம் ஈஸி தாங்க. கொஞ்சம் எப்படின்னா, ஷெட் ஒர்க் வந்து ஈஸி கிடையாது. ஈஸின்னு நான் சொல்லிட்டு நம்ம இது பண்ணாதீங்க, ஈஸியெல்லாம் கிடையாது. ஷெட் ஒர்க்கும் கஷ்டம்தான். ஏன்னா ஹைட்ல இருந்து ஷெட் ஒர்க்லாம் போகணுன்னா ரொம்பவே கஷ்டம். அதனால ஈஸின்லாம் இந்த வீடியோ பார்த்து நினச்சிக்காதீங்க. ரொம்பவே கஷ்டமான வேலைக்குனாங்க. வெல்டிங் வேலையும் சரி, ஷெட் ஒர்க்கு எந்த இருந்தாலும் சரி, இந்த கட்டிங் மிஷினே பயன்படுத்தக்குள்ள நம்ம வந்து அஜாக்கிரதையாக பயன்படுத்தக்குள்ள கண்ணில் இருந்து பிசுறு அடிச்சிருங்க. அது இல்லாமல் அந்த பிசுறு வந்து நம்மளே பாதிச்சிடும் கண்ணை. அதுக்கு டாக்டர் பீஸுக்கு அந்த பிசுறு அடிக்கிறதுக்கு நம்ம போய் செலவு பண்ணணும். அதனால எந்த மிஷினை யூஸ் பண்ணாலும் அதுக்கான எக்யூப்மெண்ட்டை நீங்கள் வந்து அதாவது உங்கள் உடம்புல வந்து எந்த மிஷின் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்ணாடி யூஸ் பண்ணணும். ஒரு ஒயிட் கலர் கிளாஸு இல்லை மாஸ்க்கு, அதாவது ஹெல்மெட் மாரி இருக்கும், அந்த கண்ணாடியை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இதேமாரி வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணக்குள்ள கருப்பு கிளாஸ் பார்த்துருப்பீங்க நிறையா வெல்டர்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள. அந்த மெயினாக அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி தான் வெல்ட் அடிக்கணும். இல்லைன்னா கண்ணு வந்து ராத்திரியில் எரியுங்க. அது இருந்தால் நமக்கு இந்த ஏன்டா இந்த வெல்டிங் வேலையை எடுத்துன்ற அளவுக்கு ஆகிடும். அதனால பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். வெல்டிங் வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதுமாரி ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 203 காட்டு இதான் லாஸ்ட் இந்த மிஷினில். இந்த ஆர்ம்ஸை பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டீங்க, எத்தனை ஆர்ம்ஸ் வச்சு ப்ரோ அந்த வெல்டிங் ரேடை நம்ம பயன்படுத்தலாம். நான் அதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, ஆர்ம்ஸ் எல்லாம் பற்றி ஒரு டீட்டெயிலாக. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்னா, ஆர்ம்ஸ் வந்து எந்த பவரில் வேணாலும் வச்சுட்டு நம்ம அடிக்கிறது தான். எந்த வெல்டருமே அந்த ஜாப்பை டச் பண்ணி பார்ப்பாங்க வெல்டிங் ராடால். அந்த ராடுக்கு தகுந்தபடி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இந்த பவரில் தான் வச்சுட்டு இந்த ஜாப்பில் அடிக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா இருக்குது, கண்டிப்பாக இந்த பவரில் தான் வச்சுட்டு ஜாப் அடிக்கணும்னு சார்ட் இருக்குது. அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம சார்ட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை பற்றின ஒரு வீடியோ விளக்கமாக ஒன்று போட்டிருக்கேன். அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு அந்த ஆர்ம்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலெலாம் புரியும் கண்டிப்பாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு மிஷினை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல, நான் வந்து ஒரு வாடகைக்கு வாங்கி இந்த மிஷினை பயன்படுத்தலாமா, வீட்லேயே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. எப்படி சொல்கிறது, நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுறத விட ஒரு இடத்துல போய் ட்ரைனிங் ஆகி கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி வீட்டு பவரில் அடிக்கக்குள்ளே வந்து என்ன தான் நீங்கள் இந்த ஆர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்ம்ஸ் எவ்வளோ தான் அதிகமாக அடித்தாலும் லோ பவரில் தான் இருக்கும். பிரேக்கர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விழுந்துருங்க. அதாவது ஒயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளார ஒயரிங் பண்ணியிருப்பாங்க வீட்டு உள்ளார, அந்த ஒயரிங்லாம் வந்து மெலிசாக இருந்தாலும் பிரேக்கர் விழுந்துருங்க, யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் ஓடுற ஒயரும் எரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பில் போய் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்களும் சீக்கிரத்திலே தொழிலை கற்றுக்கலாம். கண்டிப்பாக ஒரு அனுபவம் உங்களுக்கே வந்துட்டுனா இதேமாரி நீங்கள் வாடகையில் வாங்கி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை பற்றிலாம் தப்பே கிடையாது.
மிஷினை சேஃப்டியாக பார்த்துங்க, ஏன்னா வாடகைக்கு வாங்குற இடத்துல. மற்றபடி என்ன சொல்கிறது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாங்க, அதெல்லாம் பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நண்பர் கேட்டிருந்தால் அதுவும் பெட்டரான ஐடியா தான், நீங்களே ட்ரை பண்ணுறது பெட்டரான ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி நிறைய நண்பர்கள் வெல்டிங் டிப்ஸை பற்றி நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.